ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திருச்சியோட திமுக மாநாடு. என்ன ப்ரோ, அங்கே வழக்கம் போல் அந்த வாழைத்தாரை பிடிச்சி திமுக தொண்டர்கள் தொங்கிட்டு இருந்தது. இந்த பக்கம் பிரியாணிக்கு சண்டை போட்டுக்கிட்டது. அதுக்கப்புறமா போகிற வழியில் சேர்லாம் தூக்கி பார்த்தோம்னா ஓடுனது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கும். வேற என்ன நடந்திருக்க போகுது? அதே கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு ப்ரோ அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் இதில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்டை திமுகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கட்சி தலைமையே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கட்சியினுடைய தலைமை, அந்த தலைமை அந்த கட்சி சார்ந்த தொண்டர்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமா, இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமா, அப்படி சொல்லி தங்களை தாங்களே பார்த்தோன்னா அசிங்கப்படுத்திக்க முடியுமா அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா பொது வேலையில் விட்டுருக்காங்க. அஃபீஷியலாக அன்அஃபீஷியலாக கிடையாது, அஃபீஷியலாக விட்டுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாட்டுல என்ன சார் நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல இந்த செய்தி தான், இந்த துண்டு செய்தி இதுதான் இன்னைக்கு பயங்கரமான வைரல். திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடின்னே சொல்லணும். இதை வச்சு பார்த்தோன்னா கலைக்காத நபர்களே இருக்க முடியாது, அந்த லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல்வர் பேசி முடிக்கும் வரை கட்சியினர் உட்கார வேண்டும். என்ன மாதிரியான ஒரு ஹெட்லைன் பார்த்தீங்களா? இந்த ஹெட்லைன் மற்ற கட்சிகள் எங்கேயாவது இது வரைக்கும் பேசி கேட்டிருப்பீங்களான்னா கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பொது வேலையில் பார்த்தோன்னா கொண்டு வந்து விட்டுருப்பாங்களான்னா கொண்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த லெவலில் இருக்குது. அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாருங்களேன். நிறைய பணம் செலவு செய்து ஆட்களை கூட்டி வந்தாலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு பின் ஆட்கள் யாரும் இல்லாமல் நிகழ்ச்சி வெறிச்சோடுகிறது. இதை பொதுவெளியில் பலரும் விமர்சிக்கின்றனர். பொதுவெளியில் யார் விமர்சிக்கிறாங்க? யாரோ விமர்சிக்கிறாங்க, நம்ம விமர்சிக்கல. நம்ம கிடைச்ச நியூஸும் ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதானே. தாவேகா பற்றி பார்த்தோன்னா ஒரு நியூஸ் ஷேர் பண்ணுறாங்களே, அது மாதிரி நம்ம திமுக பற்றி கிடைக்கும் போது நம்ம ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதானே. பலரும் விமர்சிக்கிறாங்களாமா, நாமளாம் விமர்சிக்கலப்பா, நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம நல்ல விதமாக தான் சொல்ல போகிறோம். இப்போ கூட பாருங்களேன், அவங்கள ஷேர் பண்ணதை நம்ம எடுத்து பேச போகிறோம். இது எப்படி விமர்சனத்துக்கு உள்ளாகும் தெரில. அதில் முக்கியமான பாயிண்ட், நிறைய பணம் செலவு செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஊடகத்தில் வேலை செய்கிற ஒரு நபர்னு நினைக்கிறேன், இந்த மாதேஷ்னு நினைக்கிறேன். அவராக வேறு யார், இன்னொரு ஊடக நண்பர் தான், யாருன்னு தெரில, ஒரு விஷயத்தை போட்டிருந்தார். நேற்று வந்து திருச்சியில் இந்த மாநாட்டை ரெடி பண்ணுறதுக்கு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிட்டாங்க. KN நேரு பார்த்தோன்னா பயங்கரமாக ரெடி பண்ணிட்டாரு பாருங்க. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரே வந்து இவர்கிட்ட தான் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு மாதிரியான ட்வீட்டை போட்டு விட்டுருந்தார். எதுக்கு? இந்த நிறைய பணம் செலவு செஞ்சு இந்த மாநாட்டை அந்த திடலெல்லாம் அமைச்சிருந்தாங்கல்ல, அதுக்கு அவர்கிட்ட போய் KN நேருகிட்ட போய் டேரக்டர் சங்கர் வந்து கற்றுக்கணுமாமா. அந்த லெவலில் பார்த்தோன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஊராக விட்டு பணத்தில் என்ன வேணாலும் செலவு பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுவீங்க, அதுக்கு டைரக்டர் சங்கரெல்லாம் அங்கே போய் கற்றுக்கணுமாமா. என்ன குடும்பன்றது நமக்கு தெரியல. அதையும் தாண்டி அவர் பணம் தான் தூக்கி போட்டிருப்பார், மற்றபடி வேலை செஞ்சது எல்லாமே அங்கே இருக்கிற வேலையாட்கள் செஞ்சுருப்பாங்க. அவங்ககிட்ட தான் கற்றுக்கணுமே தவிர KN நேருட்டெலாம் கிடையாது. சரி, ஓகே. இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. அந்த பிரம்மாண்டம் நேற்று அந்த அமைக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டத்தில், அந்த பிரம்மாண்டம் 10 லட்சம் பேருக்கான பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாங்க. 10 லட்சம் பேர் காணும். 10 லட்சம் பேர் காணும். வெறும் சேர் மட்டும்தான் கிடக்குது. 1 லட்சம் பேர் வந்திருந்தாலே மிகப்பெரிய விஷயம் தான். அந்த லெவலில் தான் கூட்டத்தை கூட்டி வச்சு நேற்று ஒரு காமெடி பண்ணாங்க. அந்த காமெடியில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற வரைக்கும் தொண்டர்கள் உட்காருன்னு சொன்னால் எந்த தொண்டர் கேட்பான்? யோ, நாங்கள் வர்றதே நீங்கள் கொடுக்குற அந்த 200 ரூபாய், அந்த குவாட்ரு, கோழி பிரியாணி, இந்த பக்கம் பார்த்தோன்னா ஏதாவது வாழைத்தார் இருந்துச்சுன்னா அத்துட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்துட்டு இருக்கோம். நீ வந்து அவர் பேசி முடிகிற வரைக்கும் உட்காருன்னு சொன்னால் யார் உட்காருவா? அதெல்லாம் எங்களால் முடியுமா? அது அவர் என்னத்தை பேச போகிறாரு? ஜெயகடாவுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுவார். உங்கள் கணவரை கண்டுபிடித்து தருமாறுன்னு எதுவும் உருட்டுவார், மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பார். அதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்க முடியுமா? அப்புறம் 200 வெல்வோம் அப்படிம்பாரு. வேறு என்னத்தை சொல்ல போகிறாரு? எல்லா மாநாட்டிலும் என்னத்தை பேசுகிறாங்களோ அதை தானே பேச போகிறாங்க. நாங்கள் அதை டிவிலே பார்த்துக்குவோம். ஆனால் என்ன நீங்கள் கொடுக்குற அந்த குவாட்ரு, கோழி பிரியாணி 200 ரூபாய் காசுக்கு வேண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். நீ கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு கேட்கணும்னா அதெல்லாம் எங்களால் முடியாது. அவர் பேசி முடிக்கும் போது நாங்கள் வீட்டில் இருப்போம், எல்லாத்தையும் வாங்கிட்டு பார்த்தோன்னா வீட்டில் இருப்போம், அங்கெல்லாம் இருக்க முடியாது அவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி அங்கே ஊப்பிகள் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், எல்லா மாநாட்டிலையும் கிளம்பிடுறாங்க. அதை தான் அஃபீஷியலாக இந்த நியூஸ் பேப்பரில் ஷேர் பண்ணியிருக்காங்க தலைமை. கடைசி வரைக்கும் ஸ்டாலின் பேசி முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த இருக்கையில் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாருங்களேன், ஹைலைட் என்ன அப்படின்னா, திருச்சியில் இன்று நடக்க உள்ள திமுக மாநாட்டில் ஸ்டாலின் பேசி முடிக்கும் வரை கட்சியினர் தங்கள் இருக்கையில் கட்டாயம் இருக்க வேண்டும் என தலைமை அறிவுறுத்தியுள்ளது. யார்? ஸ்டாலினே சொல்லியிருக்காரு போல. நான் பேசுகிற வரைக்கும் அங்கே தயவு செஞ்சு எல்லாருமே உட்கார சொல்லுங்கள், அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த பக்கம் பிரியாணி முதல்ல செஞ்சு வச்சுருங்க, நாங்கள் வரும்போது செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த ஸ்மெல் வந்து தொண்டர்களை இழுக்குது. அவங்க உடனே பார்த்தோன்னா அங்கே கிளம்பிடுறாங்க, நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினச்சி அங்கே கிளம்பிடுறாங்க. அதனால் தயவு செஞ்சு அருகே இருக்கையில் உட்கார வைங்க, தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி என்ன தலைமையாக அறிவுறுத்திருக்கு போல் உதயநிதி ஸ்டாலினும் சொல்லியிருப்பார் போல். அதுக்கப்புறமா திருச்சியில் இன்று ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் திமுக மாநாடு நடக்கிறது. இதற்காக மாவட்ட ரீதியாக கட்சி செயலாளர்கள் தங்கள் பகுதியிலிருந்து தொண்டர்களை அழைத்து வர வேண்டும் என்று கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. இதையும் ஸ்டாலின் அவர்கள் ஒத்துட்ருக்காரு. திருச்சியில் மாநாடு நடக்குது. திருச்சி சம்மந்தப்பட்ட நபர்கள் மட்டும்தான் அங்கே மாநாட்டில் கலந்துக்குவாங்க, திமுக சார்ந்த நபர்கள் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்களையும் பார்த்தோன்னா திரட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தலைமை அறிவுறுத்தி இருக்கு.
விஜய் ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படின்னா அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தான் பார்த்தோன்னா மொத்தமாக அங்கே கூடிடுறாங்க. மாநாடுன்னு விடுங்க, வேறு மாநாடு வேணாம், வேறு ஏதாவது விஜய் வர்றாரு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாரும் கூடிடுறாங்க. இங்கே என்னடான்னா திருச்சியில் மாநாடு நடத்துகிறாங்க. ஆனால் திருச்சிக்கு மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் சேர்ந்த தொண்டர்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு தலைமை அறிவுறுத்தியிருக்காங்க. நிறைய பணம் செலவு செஞ்சு இதெல்லாம் தானே வேற என்ன, அத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் அந்த 10 லட்சம் சேரை நிரப்பேறணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. 10 லட்சம் சேரில் 1 லட்சம் சேரா 2 லட்சம், 1 லட்சம் தான் நினைக்கிறேன், 2 லட்சத்துக்கு கூட வாய்ப்பு இல்லை. 1 லட்சம் சேர் நிரம்பி இருக்குது, மீதியெல்லாம் காலியாக கிடக்குது, யாருமே வரல. சொல்கிறாங்க பாருங்கள், தலைமையை அறிவுறுத்துது நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு. எல்லா மாவட்டத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இவங்க ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்றாங்க. ஒன்று பார்த்தா எல்லா மாவட்டத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த 10 லட்சம் சேராது நினச்சிருக்கணும்ல. அந்த 10 லட்சம் சேரே நிறையில. அப்படி இங்கிருந்து பார்த்தோன்னா ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு இவங்க டைட்டில் வச்சு இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. சரி, ஓகே, அடுத்த காமெடி பாருங்களேன். மாநாட்டுக்கு பெரும் செலவு செய்து ஆட்களை அழைத்து சென்று அமர வைக்கும்போது மாநாட்டுக்கு வருவோர் வாகனங்களில் ஏறி ஊருக்கு புறப்பட்டு செல்கின்றனர். இதனால் நிறைய பணம் செலவு செய்து ஆட்களை கூட்டி வந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு பின் ஆட்கள் யாரும் இல்லாமல் நிகழ்ச்சி வெறிச்சோடுகிறது. இதை பொதுவெளியில் பலரும் விமர்சிக்கின்றனர். பாருங்களேன், எல்லாம் செலவு செஞ்சு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அது நிறைய, அதாவது இப்போ ஒரு டான்ஸ் போட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குத்தாட்டம் போட்டு விட்டுருக்காங்க திமுக காரங்க, மேலே ஒரு டான்ஸ் ஷோ நடக்கும். அந்த ஷோவை மட்டும் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு பலெல்லாம் வெறிக்க பார்த்துக்கிட்டு அப்புறம் யாராவது சொற்பொழிவு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் மைக்கு முன்னாடி, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரியாணி இந்த பக்கம் செஞ்சாங்கன்னு எட்டி பார்க்குறது, எஸ்கேப் ஆயிடுது. அதை சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டெல்லாம் தூக்கிட்டு பார்த்தோன்னா எஸ்கேப் ஆகிட்டு வெளியே ஓடிடுறாங்க. நிறைய பேர் வாகனங்கள் ஏறி ஊருக்கு புறப்பட்டு செல்லுகின்றனர் அப்படின்னு மாதிரி இதிலே போட்டிருக்காங்க. இதை விட பார்த்தோம்னா ஒரு கேவலமான விஷயம் எங்கேயாவது இருக்குமா? இவங்க வச்சு நபரில் வந்து இவங்களே வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று போயிட்டுருக்கு. இதை தவிர்க்கும் வகையில் திருச்சியில் இன்று நடக்கும் திமுக மாநாட்டில் பகல் 3 மணிக்கு ஸ்டாலின் அவர்கள் பேச வரும்போது தங்களுக்கு போடப்பட்டிருக்கும் இருக்கையில் கட்டாயம் அமர்ந்திருக்க வேண்டும். மாநாட்டிற்காக வாகனங்களை ஓட்டி வருவோரிடம் இது குறித்து தெளிவாக அறிவுறுத்த வேண்டும். மாநாட்டில் இருந்து பாதியில் வெளியேறுவது, முழுமையாக பங்கேற்காமல் புறப்பட்டு செல்வது போன்ற காரியங்களை கட்சியினர் செய்யக்கூடாது. என்னங்க இந்த உடன்பிறப்புகள்கிட்ட கெஞ்சுறாங்க பாவங்க, தலைமை கெஞ்சுதுங்க, தயவு செஞ்சு போயிடாதீங்கப்பா, கடைசி வரைக்கும் இருங்க, வாகனங்களில் வரும்போதே சொல்லி கூட்டிகிட்டு வாங்க, வர்ற வழியிலே பாதியிலே திருப்பிட்டு போகிற கேங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க, ஃபுல்லாக வாங்க, உள்ளே வந்து அந்த சேரை நிரப்புங்க, ஸ்டாலின் பேசி முடிகிற வரைக்கும் பார்த்தோன்னா அங்கேயே உட்காருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் போங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க பாவம். ஒரு கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் இருங்கன்னு கெஞ்சுறாரு. நம்ம தளபதி இங்கே வராதிங்க போங்கன்னு சொல்கிறாரு, இங்கே இருக்காதீங்க போங்க, தயவு செஞ்சு பின்னாடி வராதிங்க போங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தயவு செஞ்சு வாங்க இருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்குது திமுக. அந்த லெவலில் தலைமை பார்த்தோன்னா கெஞ்சர் லெவலில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஓபிகள். அதாவது இது அவங்கள சொல்லி தப்பு இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக பேசி அந்த கட்சி சார்ந்த விஷயங்களை பார்த்தோன்னா பேசி உணர்ச்சி பூர்வமுக்கு அந்த தொண்டர்கள் உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பேசினாலும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, போக மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசினாலும் எவனும் கேட்க போகிறது இல்லை, அவங்க கிளம்பிடுவாங்கன்னு தெரிஞ்சும் சரி அப்படியாவது கிளம்பாமல் இருக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? திமுக ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்துட்றாங்க. 200 ரூபாயா 250 ரூபாயா எவ்வளோன்னு தெரில, 200 வச்சுக்கோங்களேன். ஒரு குவார்ட்டரு, ஒரு கோழி பிரியாணி, அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டு, இதையெல்லாம் கொடுத்து பார்த்தோன்னா உட்கார வச்சிடலாம். அதை சாப்பிட்டுட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம பேசி முடிச்சிருவோம், மாநாட்டை முடிச்சிடுவோம்னு நினச்சிக்கிறாங்க. இவங்க நாங்கள் இங்கே சாப்பிட்டா தானடா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி வெளியே போய் எகிரி குடிச்சு சாப்பிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் இவங்களோட மாநாடு நடந்துக்குதே தவிர மற்றபடி இவங்களோட கொள்கை ரீதியாக ஈர்க்கப்பட்டு அங்கெல்லாம் யாரும் உட்காந்துருக்கல. அப்படி உட்காந்துருக்கிறவங்க முன்னாடி யாராவது பார்த்தோன்னா ஒரு 2-3 ரோல் உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான். பின்னாடி இருக்கிற நபர்கள் எல்லாருமே இவங்க கொடுக்குற அந்த காசுக்கு, அந்த பிரியாணி பொட்டலத்துக்கு இதுக்காக தான் வர்றாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டும் பார்த்தோன்னா எப்படி வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் உட்காரணும் அப்படின்னு ரூல் வேறு போடுறீங்க. அவங்களுக்கு தெரியும்ல நீங்கள் பேச கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது தெரிஞ்சுமே நீங்கள் எதுக்கு ரூல்ஸ் வேறு போடுறீங்க? இந்த ரூல்ஸு நீ கொடுக்குறது வாங்க வர்றதே பெருசு, இதில் ரூல்ஸ் வேறு போட்டு உட்கார வைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்களா? நிறையா செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நியூஸ் பேப்பரில் போட்டு விட்டுருக்காங்க ஆஃபீஸிலாகவே. இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அந்த லெவலில் செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாநாடும் பார்த்தோன்னா ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இதில் கொடுமை என்ன அப்படின்னா அந்த சாப்பாடு கொடுக்குறாங்களா, அந்த சாப்பாடு பொட்டலங்கள் அந்த லெவலில் எரிஞ்சு கிடக்கு, பூரா பல சாப்பாடு பார்த்தோன்னா வீணாயிருச்சு. அந்தளவுக்கு கீழே கொட்டி அதை நாசம் பண்ணி அந்த இடமே பார்க்கும்போது பார்த்தோன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நபர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களே அப்படின்னு ரேஞ்சுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சமையல் செஞ்ச இடத்துல அண்டா உண்டாலாம் பறக்குது, அந்த லெவலில் பார்த்தோன்னா கீழே அப்படியே சதறி கிடக்குது, அந்த லெவலில் போட்டு வச்சுருக்காங்க சாப்பாடு இடத்துல. இந்த பக்கம் பொட்டலங்கள் எரிஞ்சு கிடக்குது. அப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன கடுப்பில் இருந்தாருன்னு தெரியல, அவரோட துண்டை மிதிச்சுக்கிட்டு இருக்காரு, கட்சி துண்டை கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காரு.
தெரியாமல் முடிச்சிட்டாருன்னு பார்த்தா கீழே முடிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா எவனோ மூஞ்சியில் எடுத்து வீசியிருப்பான்னு நினைக்கிறான். அந்த கோவத்திலே அவனை மிதிக்க முடியல, அந்த கட்சி துண்டையாவது மிதிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த துண்டை மிதிக்கிறாருன்னு நினைக்கிறார். அவன் மிதிச்சுக்கிட்டு நின்றுருக்கிறாரு. அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. அப்போ உடன்பிறப்புகள் அங்கே ஒரே குத்தாட்டம், டான்ஸ் சாங் போயிட்டு இருக்கு. வயசான நபர்களெல்லாம் ஒரே குத்தாட்டம். சரி போட்டு போகிறாங்க, ஒரு வைப்பு தானே, ஆட்டு போகிறாங்க. ஆனால் தாவேக்கால வேணாவது ஆடினா பார்த்தோன்னா அதை எடுத்து வீடியோ போட்டு பாருங்க தற்குறிங்க அப்படிம்பாங்க. இந்த இடத்துல வயசான நபர்களே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. இந்த ரோஸ்ட் பிரதேசத்துக்கு தற்குறிங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. துண்டுக்கு மரியாதை கொடுங்கயா அப்படின்னு சொல்லி தாவேக்கா தொண்டர்களுக்கு அறிவுறுத்திட்டு இருந்தானுங்களே. இப்போ இந்த கடந்த சில நாட்களாகவே ஸ்டாலின் மூஞ்சியில் துண்டை தூக்கி எறிகிறது, அப்படி பார்த்தோன்னா கீழே போட்டு ஸ்டாலின் அவர்களே துண்டை மிதிக்கிறது. இங்கேயாவது தொண்டர்கள் தான் பார்த்தோன்னா துண்டை தூக்கி வீசினாங்க. இங்கே உங்கள் கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களே துண்டை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன துண்டுக்கு மரியாதை தெரியலையா அவங்க ஸ்டாலினே? இன்னும் அது ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கு வந்த சோதனை அப்படின்னு மாதிரி தான் கேட்க தோணுச்சு. அந்த லெவலில் இவங்களே பார்த்தோன்னா கட்டுப்பாடு இல்லாத மாதிரி சுற்றிக்கிட்டு திரிகிறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் 100% பியூர் அப்படின்னு தாவேக்கா தொண்டர்களை கேலி பண்ணுறதுக்கு வேறு வந்துடுறாங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய காமெடி. இதில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் ரீசெண்டாக இதை பற்றி போட்டிருந்தாரு. 75 ஆண்டு கால கட்சி, புதுசாக வந்த கட்சி காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு, இது வந்து திமுகவோட தோல்வி பயத்தை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல திமுகவோட மாநாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன சொற்பொழிவுகள் பேசுவாங்க, சில வசனங்களை பேசுவாங்க, ஒரு ஸ்டேஜை போடுவாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ தான் தாவேக்கா வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டை ரெடி பண்ணுதோ அந்த மாதிரி ரேம்ப் வாக் போடுறது, அவர் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா தாவேக்கா விஜய் பண்ணதுக்கப்புறமா அவரை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு திமுக, இது வந்து தோல்வி பயத்தை காட்டுது அப்படின்னு மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டு விட்டுருந்தாரு. 100% உண்மை. இதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. இப்போ தான் விஜய் அவர்களை பார்த்தோன்னா இவங்களும் காப்பி அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் மாதிரி அந்த ரேம்ப் வாக் போகிறது, துண்டை தூக்கி தொண்டர்களை வேச சொல்கிறது, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தோன்னா செல்ஃபி எடுக்கிறது, என்னது எல்லாமே அப்பட்டமான காப்பி. இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி பண்ணதே இல்லையே. இவங்களோட மாநாடு அப்படி இருக்காது. இப்போ தானே புதுசாக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன அது விஜய் பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறாங்க, இது தோல்வி பயத்தை காட்டுது அப்படின்னு நாஞ்சில் சம்பத் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுதான் உண்மை. அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா உடன்பிறப்புகளால் முட்டு கொடுக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றத காட்டுறாங்க. அவங்க என்னடானா ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு ஆஃப் சைடை மட்டும் காட்டுறாங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தா கூட்டமே இல்லை, பூரா காலி சேராக கிடக்குது. 10 லட்சம் பேருக்கு நாங்கள் சேர் போட்டிருக்கோன்னாங்க, 10 லட்சம் பேர் அங்கே இல்லை. இவங்க முன்னாடி மட்டும் ஃபோட்டோ எடுத்து காட்டிக்கிட்டு பின்னாடி இருக்கிற நபரில் காட்டவே மாட்டுறாங்க. அந்த லெவலில் வெறிச்சோடி காலேஜோர்களோடு இருக்குது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, ஃபுல்லாமே முழுக்க காலிச்சியர்களை பார்த்தோன்னா வீடியோ எடுத்து சோசியல் மீடியாஸில் போட்டுக்கிட்டு இருக்காங்க பசங்க. அந்த லெவலில் தான் அங்கே கூட்டமே இருக்குது. 10 லட்சம் பேர் கூட வரல. எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் புரியவே இல்லை. புதுசாக வந்த ஒரு கட்சி இந்த மாதிரி கூட்டத்தை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம், வரலனாலும் கூட வந்துச்சு அப்படின்னு காட்டுற கூட ட்ரை பண்ணிட்டு போச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் அப்படிலாம் கிடையாது. தாவேக்கால கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்ஸும் நம்ம பார்ப்போம். அந்த லெவலில் ஒரு கழுகு பார்வை ஒன்று வைப்பாங்க. அந்த லெவலில் தான் இருக்குது. ஆனால் எதுக்கு 75 ஆண்டு கால கட்சி இந்த மாதிரி கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கிறது நம்மளுக்கு தெரியல. நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களே, எதுக்கு பார்த்தோன்னா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு கூட்டம் வருது பாருங்கன்றதை காட்டி என்ன வரப்போகுது? ஒன்றுமே இல்லையே. ஏன் இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க? ஜெயிக்கிறது நீங்கள் தான், நீங்களே சொல்லிக்கிறீங்க. அப்படி ஏன் இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க? விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. நாங்கள் தான் ஜெயிப்போம், எங்களுக்கு மாநாடு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நாங்கள் வெல்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பில்டப்பு? இதில் வேறு பத்திரிக்கையில் போட்டுவிட்டு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாலும் பார்த்தோன்னா உட்கார மாட்டுறாங்க, எந்திரிச்சு போயிடுறாங்க, கடைசி வரைக்கும் உட்காருங்க அப்படின்னு அறிவுறுத்தல் வேறு. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். இந்த லெவலுக்கு பார்த்தோன்னா திமுக இறங்கி வேலை பார்க்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாவேக்கான்ற கட்சி மட்டும்தான், வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. விஜய் அவர்களால் தான் பார்த்தோன்னா இவ்வளோ விஷயங்கள் அந்த திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு விஜய் அவர்கள் ஒரு மிக முக்கியமான காரணம் அந்த இடத்துல இருக்கார் அப்படின்றதே மாற்றத்திற்கான ஒரு உதாரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது. வேறு எதுவும் கிடையாது. இந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு திமுகவோட லட்சணம். சரி, இதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தோன்னா தொண்டர்களுக்கு அறிவுறுத்த வேண்டியதானே. வர்றவங்க போகிற அதே மாதிரி வாழைத்தார பிக்கிறது என்ன, அங்கங்கே எகரி குதிச்சு போகிறது என்ன, இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாப்பாட்டு பிரச்சனை இதே தான் நடக்குது. மாநாடுன்னு எடுத்துக்கிட்டால் திமுக மாநாட்டில் இதை தவிர வேறு எதுவும் நடக்கிறது இல்லை. அந்த கிளிப்பெல்லாம் போட்டு போர் அடிக்குது. அந்த லெவலில் தொடர்ந்து இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களே வழி நடத்த முடியாத இவங்க தான் தாவேக்கா பற்றி பார்த்தோன்னா குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் இது என்ன கொடுமைன்றது நம்மளுக்கு தெரியல. அந்த லெவலில் போயிட்டுருக்கு இதனோட திமுகவோட திருச்சி மாநாடு. இதில் நேரு வேற பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் தான், என்ன செட்டு போடுறதில்ல, அதில் இருக்கிறதுக்கு மக்கள் இல்லையாப்பா. இதில் என்ன உணர்த்தல் அப்படின்னா, இத்தனை பேர் இத்தனை செலவு செஞ்சு கூட்டிகிட்டு வர சொல்லி மக்கள் யாரும் வரல அப்படின்னா திமுகவை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. 2026 எலெக்ஷனில் இவங்க இல்லை அப்படின்றது இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாநாட்டிலையும் இதுதான் வேலையாக போயிட்டுருக்கு. இதில் கம்பீரமாக நடந்து வந்த ஸ்டாலின் அப்படின்னு சன் நியூஸ்கார நியூஸ் வேறு. அவர் எங்கடா கம்பீரமாக நடந்து வர்றாரு? அவரே நடக்க முடியாமல் மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்காரு. துண்டு தூக்கி வேறு மூஞ்சியில் வீசிடுறாங்க, அது வேறு தெரிய மாட்டேங்குது.
அந்த லெவலில் வயசானவர் ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, அந்த கட்சியினுடைய தொண்டர்களை பற்றி அந்த கட்சியே பார்த்தோன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரியான லிஸ்ட்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா திமுகவை கேவலப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.